ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நேற்று நைட்டு ட்விட்டரை பார்த்தோன்னா நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ சடனாக தனுஷ் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. பரவாயில்ல, இட்லி கடை பற்றி ஏதோ ஒரு அப்டேட் கொடுத்துட்டாரு போல அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருந்தால் சடனாக பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு ஷாக்கு. என்ன இப்படி ஒரு ட்வீட்டை போட்டு விட்டுருக்காரு தனுஷ் அப்படின்னு. என்ன அப்படின்னா, அந்த போஸ்டர் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இதில் என்ன ப்ரோ இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். அப்படியே அந்த போஸ்டரை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஷாக் எல்லாருக்குமே. என்ன அப்படின்னா, ரெட் ஜெயின் மூவிஸ் இன்பன் உதயநிதி பிரசன்ஸ் இட்லி கடை. எப்படி இதை யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இட்லி கடை திரைப்படத்தோட தமிழ்நாட்டு ரைட்ஸை ரெட் ஜெயின் மூவிஸ் வாங்கியிருக்கு. ஓகே, வாங்கி ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா உதயநிதின்னு நினைப்பீங்க. தப்பு. இன்பன் உதயநிதி, உதயநிதி அவர்களோட சன் இன்பநிதி, அவரோட பேரை பார்த்தோன்னா இதில் ஜாயின் பண்ணி விட்டுருக்காரு உதயநிதி அவர்கள். ஸோ இனிமேல் ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்பன் உதயநிதி அப்படின்னு தான் வரும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றம் இல்லை. அது ஃபஸ்ட்டு படமாக பார்த்தோன்னா அவர் வாங்கி ரிலீஸ் பண்ணுற மாதிரி தனுஷ் படமான இட்லி கடை திரைப்படத்தை அவர் பார்த்தோன்னா வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு தமிழ்நாட்டில். சரி, ஓகே ப்ரோ, இது வந்து ஒரு பிஸ்னஸ் தானே, அவரோட அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்தோன்னா பையன் பண்ணுறாரு, இது ஒரு தொழில் தானே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். அங்கிருந்தாலும் நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக் போகுது. ஃப்ளாஷ்பேக்லேருந்து இப்போ எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன இது எல்லோரும் பார்த்தோன்னா ஒரே மாதிரி வர்றாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரலாம். என்ன அப்படிங்கிறது நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம தளபதியோட குருவி தான். குருவி திரைப்படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் தான் தயாரிச்சது அப்படிங்கிறது தெரியும். ரெட் ஜெயின்ட்டோட ஃபஸ்ட்டு மூவி அப்படிங்கிறது தளபதியோட குருவி திரைப்படம் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உதயநிதி அவர்கள் வேறு யாராவது வச்சு படம் பண்ணுப்பா அப்படின்னு நம்ம தளபதி சொல்லியும் கூட இல்லை, நான் உங்களை வச்சு தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுவேன், நான் உங்களோட ரசிகன், அதனால் உங்களை வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு படத்தையே பண்ணுவேன், இந்த ப்ரொடியூஷனுக்கு வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது உங்களை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த கால நின்று தளபதிகிட்ட அங்கே இங்கே பேசி கெஞ்சி கதறி கூத்தாடி பார்த்தோம்னா தளபதியோட கால் சீட்டை வாங்கி குருவி அப்படின்னு ஒரு திரைப்படத்தை எடுத்து ரெட் ஜெயின் மூலமாக ரிலீஸ் பண்ணாங்க. எல்லாருக்கும் தெரியும் 2008 நடந்துச்சு. தளபதி அப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு உதயநிதி அவர்களுக்கு. அவர் இல்லை அப்படின்னா ரெட் ஜெயின் மூவிஸே கிடையாது அப்படின்ற லெவலுக்கு தான் உதயநிதியும் பேசியிருப்பார். பல இன்டர்வியூஸில் பார்த்துருப்பீங்க அவரோட சப்போர்ட் அப்படிங்கிறது. சரி, ஓகே, அப்போ தளபதி பார்த்தோன்னா நம்ம ஃபேனுன்னு வேறு சொல்கிறேன், நம்மளை வச்சு தான் படம் பண்ணணும்னு வேறு சொல்கிறேன், அப்படி நம்ம எப்படி கொடுக்காம இருக்கிறது அப்படின்னு தளபதி ஒரு ஆர்வத்தில் கொடுத்துட்டாருப்பா. படம் ரிலீஸ் ஆகுது, போஸ்டரெல்லாம் வெளியாகுது 2008. ரெட் ஜெயின் மூவிஸ் வழங்கும் தளபதி இளைய தளபதி விஜயின் குருவி அப்படின்னு. ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது யார் அப்படின்ற அப்போ நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறமா தான் ஸ்டாலின் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு தெரிஞ்சிருச்சு. உதயநிதி அப்படிங்கிறது ஸ்டாலின் அவரோட சன், அவரோட மகன் அப்படிங்கிறது அப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது. சரி, ஓகே, அதுக்கப்புறமா அவரோட ரெண்டாவது படம் யார் அப்படின்னா சூர்யாவில் வச்சு ஆதவன் திரைப்படத்தை எடுத்தார். சரி, ஓகே, இந்த திரைப்படத்தில் பார்த்தோன்னா உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு பேரை மட்டும்தான் தெரிஞ்சிருந்ததே தவிர அவர் யார் அப்படின்றது பல பேருக்கு தெரியாது. அந்த டைமில் சோசியல் மீடியாஸும் பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது இல்லையா, அதனால் தெரியாது பெரிய அளவில். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஆதவன் திரைப்படத்தை தயாரிச்சதோட மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் பார்த்தோன்னா KS ரவிக்குமார் உதயநிதி அப்படின்னு 2 பேர் வந்திருப்பாங்க. இவர் தான் உதயநிதி அப்படின்னு அப்போ பல பேருக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த டைமில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஆதவன் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு அது கலைஞர் டிவியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கலைஞர் டிவியில் பார்த்தோன்னா அவங்களே வச்சு கேள்வி கேட்டுக்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ ஒன்று இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்ன கேட்பார் அப்படின்னா, நீங்களே பேசாமல் நடிக்கலாமே, பார்க்குறதுக்கு ஹீரோ மாதிரி தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதுக்கு உதயநிதி அவர்கள் பார்த்தோம்னா, இல்லை, இப்போதைக்கு எனக்கு அந்த மாதிரி ஐடியா கிடையாது, இப்போ தான் சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்க, படங்கள் தயாரிச்சுட்டு இருக்க, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். சொல்லி அடுத்த ஒரு 2 வருஷத்துலேயே பார்த்தோம்னா படத்தில் கமிட் ஆயிடுச்சு. என்ன படம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படின்னு. ப்ளஸ் வந்து நம்மளோட முகம் வெளியே தெரியும் அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹீரோ வேணுமே. அது நம்மளே ஹீரோவாக நடிக்க போகிறா, வேறு ஹீரோவெல்லாம் வச்சு பண்ணால் நல்லா இருக்காது, அதனால் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது வேணுமே அப்படின்னு ஒரு காமெடி ஹீரோவை செட் பண்ணுறாரு. அவர் யார் அப்படின்னா அதுதான் சந்தானம் தான் அந்த திரைப்படத்தோட முகமே அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவரை வச்சு தான் பார்த்தோன்னா உதயநிதியை தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாரு. 2 பேரோட காம்போவும் படத்தில் நல்லா தான் இருக்குது. படம் நல்லா இருக்குது, படம் ஓகே, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு படம் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. நல்லா என்டர்டைன்மெண்ட்டான ஒரு ஃபிலிம். கருத்து அந்த மாதிரி மெசேஜ் சொல்கிற படமெல்லாம் கிடையாது. இது யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபிலிம். அந்த டைமில் அவர் கவர் பண்ண நினச்சதும் அந்த யங்ஸ்டர்ஸை தான். ஸோ ஒரு யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணால் தான் நம்ம வந்து நம்மளோட முகம் மக்கள் மத்தியில் அதிகளவு ரீச் ஆகும் அப்படின்றக்காக ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படின்ற மாதிரி அந்த லவ் படத்தை எடுத்திருப்பார் ராஜேஷ் அவர்கள். அவர் வச்சு அவர் கேட்ட வாங்கின படமாக கூட இருக்கலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நம்ம பிரபலம் ஆகணும் அப்படின்னு அந்த படத்தில் அவர் நடித்தார். படமும் ஹிட் ஆச்சு. சந்தானத்தினால அந்த படம் ஹிட் ஆச்சு. அவர்னால பார்த்தோன்னா உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு வெளியே தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறது உலக அறிந்த விஷயம் தான். அந்த படத்துக்கு அப்புறமா அடுத்தடுத்து ஒவ்வொரு படங்களாக நடிக்கிறாரு, ஒவ்வொரு படங்களாக பார்த்தோன்னா தயாரிக்கிறாரு அப்படின்ற படங்கள் தொடர்ச்சியாக வருது. தயாரிப்பும் நடக்குது, அவர் நடிக்கவும் செய்கிறாரு அப்படின்னு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து ஒரு இன்டர்வியூஸில் கேட்குறாங்க, நீங்கள் சினிமாவில் இருக்கிறீங்க, சரி ஓகே, அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை,
நான் சினிமாவுக்கு வந்துட்டு அப்படின்றதுக்காக என்னோடய ஃபேமிலி எல்லாமே அரசியல் இருக்காங்க அப்படின்றதுக்காக நானும் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறமா இன்னொன்று எல்லாருக்கும் தெரியும், உதயநிதி ஸ்டாலின் அவரோட அப்பா ஸ்டாலின் அவர்கள் அவர்கிட்டையும் கேட்குறாங்க, எங்கள் குடும்பத்திலேருந்து யாருமே இனி அரசியலுக்கு வரக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா அடுத்த ஒரு வருஷத்தில் 2 வருஷத்தில் பார்த்தோம்னா உதயநிதி அவர்களுக்கு இளைஞரணி செயலாளர் பதவி கிடைக்குது, செயலாளரோ பொதுச் செயலாளர் பதவியோ கிடைக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு அரசியலுக்குள்ளே வந்துட்டார். அப்போது திமுக கட்சி ஆதரித்து பார்த்தோன்னா அவர் சில பிரச்சாரங்களெல்லாம் பண்ணார். ஒரு சில டைம் அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே பிரச்சாரங்களெல்லாம் பண்ணார். அதுக்கப்புறமா 2021 ஸ்ட்ரெயிட்டாக எம்எல்ஏன்ட்டாங்க. சேப்பாக்கம் தொகுதியில் நிற்கிறார் அவர். அங்கே பார்த்தோன்னா ஜெயிச்சு இப்போ எம்எல்ஏவும் ஆகிட்டார். சரி, அதோட முடிஞ்சா அப்படின்னா இல்லை, அமைச்சரும் ஆயாச்சு. சரி, அதோட தான் முடிஞ்சிச்சு அப்படின்னா இல்லை, இப்போ துணை முதலமைச்சர் பதவி வரைக்கும் போயாச்சு. அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னவர் இந்த அளவுக்கு படிப்படியாக சினிமாக்குள்ளே இருந்து அதுக்கப்புறமா பாலிடிக்ஸ் வந்து இப்போ துணை முதலமைச்சர் பதவி வரைக்கும் போயிட்டார். நான் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னவர் தான் இப்போ துணை முதலமைச்சர். எங்கள் குடும்பத்திலேருந்து யாருமே நீ அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னவர் தான் அதே துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காரு ஸ்டாலின் அவர்கள் தூக்கி உதயநிதி அவர்களுக்கு. இது அவங்களோட ஜெர்னி. ஒரே ஒரு அந்த ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தை ஆரம்பித்து எங்கே கொண்டாந்து நிறுத்திருக்காங்க பார்த்தீங்களா? இதே பார்த்தோன்னா இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இதே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு இப்போ இந்த இட்லி கடையில் இன்பநிதி அப்படின்னு போட்டிருக்காங்களே, இன்பன் உதயநிதி அப்படின்னு. இது எதுக்காகன்னா ஒரு ஹிண்ட்டு. இப்போ இன்பநிதி அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு, இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போல்லாம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உதயநிதியோட சன் இன்பநிதி இவர் தான் அப்படிங்கிறது நம்மள மாதிரி எல்லாருக்கும் தெரியும். இப்போது இவரை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்குண்டான வேலைகள் இறங்கிட்டாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் ஆட்சி வேறு முடிய போதா, இப்போ இருந்தே அவரை ப்ரொமோட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அவர் நேமை முன்னாடி சேர்த்துக்கிட்டாங்க, இன்பன் உதயநிதி. என்னடா அது, வழக்கமாக உதயநிதினு தான் வரும், இப்போ இன்பன் உதயநிதி அப்படின்னு வருது அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும்ல, யார் இவர் அப்படின்னு தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும்ல. அப்போ அந்த டைமில் பார்த்தோன்னா இவரை பிரபலப்படுத்தலாம். இவர் தான் உதயநிதியோட சன் இன்பநிதி அப்படின்னு எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும். இப்போ உதயநிதி அவர்களே கூட பார்த்தோன்னா அவர் வந்து அங்கங்கே சில அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு, இல்லை கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறதுக்கோ, இல்லை வந்து ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கெல்லாம் பார்த்தோன்னா அவர் கூட்டு போகிறாரு, 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க, அவரை வந்து மக்களுக்கு பிரபலப்படுத்துகிறார் அவர். இப்போ தளபதி வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரோட சன்னை பார்த்தோன்னா எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறாரா, இல்லை அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காவது கூட்டிகிட்டு போகிறாரான்னு கிடையாது. அவர் அப்படி ப்ரொமோட் பண்ணுறதே கிடையாது அவரோட பையனை. சினிமாவிலும் சரி அரசியலும் சரி அந்த லெவலில் அவர் பயணிச்சுட்டு இருக்காரு. ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது. இவங்க பார்த்தோன்னா சினிமாவிலிருந்து அரசியல் வரைக்கும் பார்த்தோன்னா கோடு கூட்டிகிட்டே போகிறது, மக்களுக்கு பிரபலமான முகமாக தெரியப்படுத்துறது. இதில் இருக்கிறதே கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டு நடந்துச்சுல்ல, இப்போ பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துனாங்கல்ல மதுரையில், அங்கே உதயநிதி அவர்கள் இன்பநிதி கூட்டிகிட்டு போயிருக்காரு. கூட்டிகிட்டு போய் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சடனாக பார்த்தோன்னா இன்பநிதி அவர்களுக்கு தாகம் எடுத்துருச்சு. உடனே அவரோட அப்பா உதயநிதி தண்ணி கொடுக்குறாரு, அதை குடிக்கிறார் அவர். அதை ஒட்டுமொத்த மீடியாவும் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாஸில் போடுது. உதயநிதி அவர்கள் இன்பநிதிக்கு தண்ணி கொடுத்தாரு. தண்ணி தானே கொடுத்தாரு, தவிச்சா தண்ணி தான் கொடுப்பாங்க, வேற என்ன கொடுப்பாங்க? அதை ஒரு பேசும் பொருளாக மாற்றினாங்க. அது எதுக்காக அப்படின்னா, இன்பநிதி தான் இவரோட சன் அப்படின்றது அந்த இடத்துல நம்ம பிரபலப்படுத்தணும். அதுவும் பொங்கல் வேறையா, ஒரு முக்கியமான ஜல்லிக்கட்டு, இது வந்து அதிக அளவில் பார்ப்பாங்க மக்கள். அப்படி இருக்கிறப்ப இந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி சோஷியல் மீடியாஸில் பரவணும் அப்படின்னா, இவர் தான் உதயநிதியோட சன் இன்பநிதி அப்படிங்கிறது மக்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமாக தெரியும். அதுக்காக அப்படி பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்களா, அடுத்தது எங்கே கொண்டாந்து விட்டுருக்காங்க அப்படின்னா சினிமாக்குள்ளே விட்டாச்சு. இப்போ அந்த இன்பநிதி அப்படிங்கிற நபருக்கு இந்த சினிமாவில் தயாரிக்கிறது, சினிமாவை பற்றி ஏதோ ஒன்று பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு ஏதாவது தெரியுமானா சத்தியமாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கு அந்த வயசும் கிடையாது. ஆனால் அவரோட பேரை போய் புகுத்தியாச்சு, இன்பன் உதயநிதி அப்படின்னு புகுத்திட்டாங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கும் போதே இப்போ பார்த்தோன்னா சில காலமாக வந்து இவங்க வேலை செய்கிறது, உதயநிதியெல்லாம் வேலை செய்கிறதில்ல. அவரோட கட்டுப்பாட்டில் ஒரு டீம் இருக்குது, அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவர் பண்ணுறதில்ல. அதை அவரே பார்த்தோன்னா ஒரு மேடையில் பேசியிருப்பார். இப்பவும் அப்படி தான், இவரோட பேரை போட்டாங்க, இனி அந்த டீம் பார்த்தோன்னா அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்பநிதி நடிக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு திரைப்படம் வரும். இப்போயே பார்த்தோம்னா கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதால நியூஸ் வெளியாகுது. சில நடிப்பு பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காராமே, நடிப்பு பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கார் போல். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இனி அடுத்ததாக பார்த்தோன்னா இன்பநிதி திரைப்படம் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு படத்தில் நடிக்க விடுவாங்க. அப்படியே பார்த்தோன்னா இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேலாக்குள்ளே கொண்டு போவாங்க, அப்படியே சினிமாக்குள்ளே வருவார். அதுக்கப்புறமா உதயநிதி மாதிரி இளைஞர் அணி செயலாளர் அப்படியே பார்த்தோன்னா வர வேண்டியதான். அப்படியே பிரச்சாரம் அது அப்படியே போய் கடைசியில் பார்த்தோன்னா இன்பநிதி துணை முதலமைச்சர் இல்லைனா முதலமைச்சர் அப்படின்னு ரேஞ்சை கொண்டு போவாங்க. அடுத்த ஒரு 20 வருஷத்தில் பார்த்தோன்னா இதெல்லாமே கட்டன் கிளியர் நடக்கும். அதுக்கு தான் படி போட்டிருக்காங்க. அதுக்கு தான் அந்த இட்லி கடையில் இந்த விஷயத்தை போட்டோம் அப்படின்னா, இட்லி கடைக்கு கூட்டம் வரும்ல, அந்த மாதிரி கூட்டம் வரும் வச்சு நம்ம வச்சு அரசியல் பண்ணிக்கலாம், சினிமா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படின்றது இதன் மூலமாக நம்மளுக்கு அப்பட்டமாக தெரியுது. இதுதான் பிளான். திமுக மாதிரி பிளான் போடுறதுக்கு யாராலையும் முடியாது. அவங்களோட கட்சி காப்பாற்றிக்கிறதுக்காக, அவங்களோட சினிமா தொழிலை காப்பாற்றிக்கிறதுக்காக பிளான் போடுறாங்க. ஓகே, போடட்டும், பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க விஷயத்தை அவங்க காப்பாற்றிக்கிறதுக்காக பிளான் போடுவாங்க தான்.
ஆனால் இவங்களோட பிளானில் பார்த்தோம்னா அடமானம் வைக்கிறது யார் அப்படின்னா தமிழக மக்கள் எல்லாம் வைக்கிறாங்க. இப்போ உதயநிதி அவர்கள் என்ன போராட்டம் பண்ணார், என்ன அரசியல் தெளிவு இருக்குது, எப்படி வந்து துணை முதலமைச்சர் பதவி வரைக்கும் போனார், இப்போ அடுத்ததான் இவர் தான் முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. அந்த லெவலுக்கு இவர் என்ன போராட்டங்கள் பண்ணிட்டார் அப்படின்னு கேள்வி கேட்டால் ஒருத்தர் பதில் சொல்கிறது இல்லை. ஆனால் இந்த சைடு தளபதி என்ன பண்ணாருன்னு கேட்குறது. தளபதி இது நாள் வரைக்கும் அரசியல் கட்சி ஆரம்பித்து அவரோட பையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு மீட்டிங் நடத்தினதில்லை, ஒரு மாநாடு நடத்தினது கிடையாது, எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்துருக்கிறாருல இப்போ வரைக்கும், ஆடியோ லான்ச்சு கூட அவர் பையனை கூட்டிகிட்டு வரது கிடையாது. மற்ற பேர்லாம் பார்த்தோம்னா அவங்களோட ஃபேமிலியே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. தளபதி அவங்களோட ஒய்ஃபை மட்டும் மாஸ்டர் திரைப்பட வரைக்கும் கூப்பிட்டு வந்தார். அவங்களோட சன்னெல்லாம் பார்த்தோன்னா பெரிய அளவில் வந்ததே கிடையாது இது வரைக்கும். அப்படியே பார்த்தோன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருக்காங்க. தளபதி அவங்களே இதில் இன்வால்வ் பண்ணலை. அவ்வளோ பெரிய நடிகரே பார்த்தோன்னா தன்னோட சன்னை இந்தளவுக்கு சினிமாவில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தலை, அதுக்கப்புறமா அரசியல் ஆரம்பிச்சதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வரல, இதுவும் பண்ணல. அவர் பாட்டுக்கு சொல்லுவா அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு. ஆனால் இவங்க தளபதிக்கு என்ன அரசியல் தெளிவு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ இந்த மாதிரி பண்ணாத அரசியல் தெளிவு இருக்குன்னு ஒத்துப்பீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணால் அரசியல் தெளிவு இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. இதுதான் உண்மையான விஷயம். அவன் இப்போ அரசியலுக்கு நான் கடைசி வரைக்கும் திமுகவுக்கு ஒத்துமையாக இருக்கிறத பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு பேசுகிற நபர்களால் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி பண்ணாதான் இவங்களாம் ஒத்துப்பாங்க போல். அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் தளபதி வந்திருக்காரு, வாரிசு அரசியல் ஒழிப்போம் அப்படின்னு. இவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா வச்சுக்கிட்டு இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. இப்போ இன்பநிதி இட்லி கடைக்கு வந்துட்டாரு, கூடி சீக்கிரமாக இட்லியெல்லாம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவார். விரைவில் இதெல்லாமே நடக்கதா போகுது, பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கொஞ்சம் பார்த்தோன்னா விழிச்சுக்கிட்டாங்க, இது தொடர்ந்து இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியும் அவர் அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா இப்போ இருந்தே களத்தில் இருக்குங்க. அங்கங்கே பார்த்தோன்னா பிரச்சாரம் பண்ணுவீங்க, போராட்டம் பண்ணுவீங்க, மக்களை சந்திக்க சொல்லுங்கள், இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான கற்றுக்கூட சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அவரால் பண்ணல. இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்காருன்னா ஓகே இருக்கார், அவர் எத்தனை வருஷமாக அரசியல் பயணிக்கிறாரு, எத்தனை போராட்டங்களுக்கு போயிருக்காரு, எத்தனை விஷயங்களை பண்ணியிருக்காரு, எல்லாம் ஓகே தான். அந்த மாதிரி உதயநிதி பண்ணாரான்னு இல்லை. இப்போ இன்பநிதிக்கு இந்த மாதிரி தூக்கிட்டு வருவாங்க அப்படின்னா கூடிய விரைவில் அவரும் அரசியல் இறக்கி விடப்படலாம். ஏன்னா அரசியலுக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னவரே இப்போ துணை முதலமைச்சராக இருக்காரு. அரசியல் என் குடும்பத்துலேருந்து யாரும் கூப்பிட மாட்டேன்னு சொன்னவரே அந்த துணை முதலமைச்சர் பதவி தூக்கி கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது இப்போ இவரையும் அதே மாதிரி கொண்டு வந்து ட்ரை பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க அப்படின்றதுல என்ன நிச்சயம் அப்படின்னு தான் நம்மளுக்கும் தோணுது. கண்டிப்பாக நடக்கும். ஃப்யூச்சரில் அடுத்த ஒரு 15-20 வருஷத்தில் எல்லாமே கிளியராக போயிட்டுருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ தளபதி எதுக்கு வந்து ரெட் ஜெயின் மூவிஸில் நடிச்சு கொடுத்தாரு, அப்போல்லாம் தெரியலையா அவரோட வாரிசு அரசியல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்றது அப்போல்லாம் தளபதிக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்போ வாரிசு அரசியல் அப்படிங்கிறது உதயநிதி அவர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் வாரிசு அரசியல் அப்படின்ற பேச்சு அதிக லெவலில் இருக்குது. அது வரைக்கும் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. தளபதி அப்போ அதெல்லாம் அது யோசிச்சிருக்க மாட்டார், சினிமாவில் இருக்கிறதுனால சரி நம்ம ஃபேன்றா சரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு ஒரு அக்கறையில் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆனால் அது இவ்வளோ தூரம் வந்து இந்த லெவலுக்கு போகும் அப்படின்னு அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். அதனால் தெரியாமல் பண்ணி கொடுத்துட்டாரு. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா இவங்களை இந்த மாதிரி ரெட் ஜெயின் மூவிஸை வளர்த்து விட்டதே தளபதி அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல, இப்போ அதே வாரிசு அரசியல் அழிக்கிறதுக்காக தான் தளபதி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இதோட சரியாக போச்சு, அவரை வளர்த்து விட்டார், இப்போ அதே வாரிசு அரசியல் அழிக்கிறதுக்கு நம்ம தளபதி வந்துட்டார் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. இந்த சைடு என்ன நடக்கும், தனுஷ் அவர்கள் தான் இட்லி கடை படத்து மூலமாக அவருக்கு ஒரு தயாரிப்பாளர் அப்படின்ற ஒரு அந்தஸ்து கொடுக்குறாரு இன்பநிதிக்கு. அப்போ ஃப்யூச்சரில் இன்பநிதிக்கு அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா தனுஷும் கட்சி ஆரம்பித்து அவரை எதிர்ப்பாரோ, பார்க்கவே வேடிக்கையாக இருக்குல்ல. என்ன வேணால் நடக்கலாம், யாருக்கு தெரியும், பொறுத்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடிந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா பிட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.